guys, இன்னைக்கு Adobe Acrobat DCல ஒரு PDF ஃபைலை எப்படி வேர்டா எக்ஸலா பவர்பாயிண்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல ஒரு PDF ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை எப்படி நாம கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சாஃப்ட்வேரை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கணும்ன்றது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு எனபிள் ஆகாது, சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். சரி, வாங்க இப்போ கன்வர்ஷனுக்கு போகலாம். ரைட் சைட்ல பாருங்க, எக்ஸ்போர்ட் பிடிஎஃப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு கேட்கும். வேர்டா வேணுமா, ஸ்ப்ரெட்ஷீட்டா வேணுமா, ஸ்ப்ரெட்ஷீட்னா எக்ஸல் ஃபைல், பவர் பாயிண்டா வேணுமா, இமேஜா வேணுமா, வெப் பேஜா வேணுமான்னு கேட்கும். அது இல்லாம இன்னும் அதர் ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேர்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா இருக்கக்கூடிய வேர்ட் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் 2007 வெர்ஷன் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான வேர்ட் டாக்குமெண்ட். இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்துருக்காங்க, பவர் பாயிண்ட், அதுக்கும் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனா கொடுத்துருக்காங்க. இமேஜா கன்வெர்ட் பண்ணணும்னா ஜேபெக்ல 2000 TIFF PNG ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. நீங்க கன்வெர்ட் கொடுக்கும்போது எக்ஸ்போர்ட் ஆல் இமேஜஸ் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலைனாலும் சரி, ஃபைல்ல இருக்கக்கூடிய எல்லா பேஜும் உங்களுக்கு இமேஜா கன்வெர்ட் ஆகும். HTML பேஜா வேணும் அப்படின்னீங்கன்னா HTML டாக்குமெண்டாவே வரும். ஓகே, முதல்ல வேர்டா கன்வெர்ட் பண்றதுக்கு பார்ப்போம். பிரசன்ட் வேர்ட் டாக்குமெண்ட் கொடுக்குறேன், எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன். சேவ் பண்றதுக்கான லொகேஷன் கேட்குது. நான் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துறேன். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கான இனிஷியலைசிங் இப்போ நடக்குது. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மொத்தம் இந்த ஃபைல்ல 8 பேஜ் இருக்கு. அதை நீங்க இங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, கன்வர்ஷன் முடிஞ்சு இந்த ஃபைல் உங்களுக்கு வேர்ட்ல ஓபன் ஆயிடுச்சு. ஓகே, இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. பர்ஃபெக்டா அந்த ஃபைல் அப்படியே கன்வர்ஷன் ஆயிருக்கு. இதுல நீங்க அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து எக்ஸ்போர்ட் PDF திரும்ப கொடுத்து வேர்ட் 97 2003 டாக்குமெண்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். திரும்ப டெஸ்க்டாப்லயே சேவ் பண்றேன். இந்த ஃபைல் நேம் டெமோ 97 கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டேன். இப்போ கன்வர்ஷன் நடக்குது. ஓகே, இந்த ஃபார்மேட்டும் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வேர்ட்ல ஓபன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து ஸ்ப்ரெட்ஷீட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு பார்க்கலாம். ஸ்ப்ரெட்ஷீட்ல மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் புக் கொடுத்துக்கிட்டேன். அதை எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் டெமோ எக்ஸல்னு கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டேன். இப்போ கன்வர்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு ஓபன் ஆயிடுச்சு. இது எல்லாம் பவர் பாயிண்ட்ல கிரியேட் பண்ண ஃபைல்ன்றதுனால பவர் பாயிண்ட் பேக்ரவுண்ட் இமேஜஸ் எல்லாம் தனியாகவும் டெக்ஸ்ட் எல்லாம் தனியாகவும் வருது. ஓகேங்களா? அடுத்து எக்ஸ்போர்ட் பிடிஎஃப்ல ஸ்ப்ரெட்ஷீட்ல XML ஸ்ப்ரெட்ஷீட் 2003 ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். டெஸ்க்டாப்லயே சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் டெமோ XML கொடுத்து சேவ் கொடுக்குறேன். ப்ராசஸ் நடக்குது. XML ஃபைல்ன்றதுனால எந்த அப்ளிகேஷன்ல ஓபன் பண்ணட்டும்னு சொல்லி கேட்குது. XML எடிட்டரையே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இங்க பாருங்க, எக்ஸல்லே ஓபன் ஆயிடுச்சு. ஆனா இதுல பேக்ரவுண்ட் இமேஜ் இல்லாம டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. இதுதான் நார்மல் எக்ஸல் ஃபைலுக்கும் XML வெர்ஷன் ஃபைலுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகே, அடுத்து எக்ஸ்போர்ட் பிடிஎஃப்ல பவர் பாயிண்ட் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணி டெமோ PPT ஃபைல் நேம் கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன்.
ப்ராசஸ் முடிஞ்சு பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, பவர் பாயிண்ட் ஃபைல் உங்களுக்கு ஸ்லைட் வைஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் ஆப்ஷன்ல இமேஜ் செலக்ட் பண்ணி ஜேபெக் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்து டெஸ்க்டாப்ல ஃபைல் நேம் டெமோ ஜேபெக்னு கொடுத்து சேவ் கொடுக்குறேன். கன்வர்ஷன் நடந்துருச்சு. இங்க பாருங்க, டெமோ ஜேபெக்னு கொடுத்தது 1 2 3 4 5 6 7 8 ஃபைல் ஓபன் ஆயிருக்கு. இங்க 8 பேஜ் இருக்கு. ஒவ்வொரு பேஜையும் ஒவ்வொரு தனி இமேஜா சேவ் ஆயிருக்கு. அதை இங்க பார்க்கலாம். இமேஜ் ஃபைல் நேம் கீழே பாத்தீங்கன்னா தெரியும். இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் 3, இமேஜ் 4, இமேஜ் 5, இமேஜ் 6, இமேஜ் 7, இமேஜ் 8. ஓகே, இப்போ 8 இமேஜ் கன்வெர்ட் ஆயிடுச்சு. அடுத்து எக்ஸ்போர்ட் பிடிஎஃப்ல HTML வெப் பேஜா கன்வெர்ட் பண்றது செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுல சிங்கிள் HTML பேஜ் ஃபர்ஸ்ட் கொடுக்கிறேன். அதுல ஹெட்டிங் பேஸ்டு வேணும்னாலும் கொடுத்துக்கலாம், இல்ல புக் மார்க் பேஸ்டு வேணும்னாலும் கொடுக்கலாம். நான் ஹெட்டிங் பேஸ்டு கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுக்கிறேன். டெஸ்க்டாப்லயே செலக்ட் பண்ணிக்கிட்டு டெமோ HTML சேவ் பண்ணிக்கிறேன். ப்ராசஸ் நடக்குது. இப்போ பாருங்க, HTML ஃபைலா இங்க கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, டெஸ்க்டாப்ல நம்ம சேவ் பண்ண டெமோ HTML ஃபோல்டரை ஓபன் பண்ணி இந்த கண்டென்ட் ஹெட்டிங் 2 ஃபைல் இருக்கிறத பாக்குறீங்க. இதுல ஏதாவது ஒரு ஃபைலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரவுசர் அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். எந்த பிரவுசர்ல ஓபன் பண்ணட்டும்னு சொல்லி நீங்க மல்டிபிள் பிரவுசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா தான் இந்த ஆப்ஷன் கேட்கும். சிங்கிள் பிரவுசரா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரவுசர்ல ஓபன் ஆயிடும். நான் குரோம் பிரவுசர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ குரோம் பிரவுசர்ல இந்த HTML ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. ஆனா அலைன்மெண்ட் எல்லாம் மாறி இருக்கு. இந்த அலைன்மெண்ட்டை மாத்துறதுக்கு நம்ம HTML கோடிங்ல எடிட் பண்ணோம்னா இந்த அலைன்மெண்ட் எல்லாம் நீட்டா வந்துடும். இது மேலும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஃபைல் மேல ரைட் கிளிக் கொடுத்து வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா HTML கோடு உங்களுக்கு இன்னொரு டேப்ல ஓபன் ஆயிடும். ஓகே, இப்போ HTML ஃபைல் கன்வர்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து மல்டிபிள் HTML பேஜஸ்ல நான் ஸ்பிளிட் பை டாக்குமெண்ட் புக் மார்க்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுக்கிறேன். டெஸ்க்டாப் லொகேஷனை செலக்ட் பண்ணி அதுல டெமோ HTML 2 ஃபைல் நேம் கொடுத்து சேவ் கொடுத்துட்றேன். ப்ராசஸ் நடக்குது. ப்ராசஸ் முடிஞ்சு HTML ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இன்னைக்கு அடாப் அக்ரோபாட் டிசில ஃபைல் கன்வர்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம். அதுல வேர்ட் ஃபைல், ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைல், பவர் பாயிண்ட் ஃபைல், இமேஜ் ஃபைல், வெப் பேஜ் ஃபைலா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி உங்க கமெண்ட்ஸை எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.